வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். எலக்ட்ரோகெமிஸ்ட்ரிஸ் சாப்டர்லேருந்து எக்ஸசைஸ் 3.4 ஆன்சரை பற்றி பார்க்கலாம். Calculate the standard cell potential of galvanic cell. 2Cr plus 2Cd2 plus gives 2Cr3 plus and 3Cd. Also calculate gives free energy and equilibrium constant. So இதில் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறது வந்து எது ஆக்சிடேஷன் நடக்குது, எதில் வந்து ரிடக்ஷன் நடக்குது அப்படின்ட்டு. இங்கே குரோமியத்தை பாருங்கள். குரோமியம் வந்து குரோமியம் 3+ஆக ஆக்சிடைஸ்ட் ஆகிருக்குது இல்லையா? ஸோ இது வந்து ஆக்சிடேஷன். 2Cd2+ வந்து சிடியாக ஆக்சிடேஷன் நம்பர் வந்து ரெடியூஸ் ஆகிருக்குது. ஸோ இது வந்து ரிடக்ஷன். ஸோ இது ரிடக்ஷன், இது ஆக்சிடேஷன். இப்போது ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் Cr3 + 2Cr Cd2 + 2Cd கொடுத்துருக்கு. நமக்கு ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாவை நம்ம எழுதிடுவோம். E0 cell is equal to E0 cathode minus E0 anode. இப்போ நம்ம பார்த்துருக்கிறது ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் மட்டும்தான். ஆனால் இதில் வந்து இ கேத்தோடு இ ஆனோட எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அதுக்கு ஜஸ்ட் நீங்கள் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. லோனுங்கிற வேர்டு இதில் வந்து எல் வந்து லெஃப்ட்டு, ஓ வந்து ஆக்சிடேஷன், ஏ வந்து ஆனோட், என் வந்து நெகட்டிவ் எலக்ட்ரோன். ஸோ ஆக்சிடேஷன் வந்து ஆனோடில் வந்து நடக்கும். இப்போ ஆக்சிடேஷன் நடந்திருக்கிறதுனால Cr2 Cr3+ கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அதை தான் ஆனோடில் வந்து எழுதுகிறோம். ஸோ கேத்தோடில் வந்து மீதி இருக்கிறது எழுதுகிறோம். அப்போது நம்ம இப்போ எழுத போகிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா -0.40 வோல்ட் மைனஸ், இப்போது ஆனோடில் வந்து நமக்கு -0.74 வோல்ட். இப்போ மைனஸ் மைனஸும் ப்ளஸ் ஆயிரும். ஸோ ப்ளஸ் 0.74 மைனஸ் 0.40 நமக்கு என்ன கிடைக்கும்? இப்போது ப்ளஸ் 0.34 வோல்ட் வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் E0 செல். இப்போ ஒன்ஸ் E0 செல் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம்னா அடுத்து நம்ம கண்டுபிடிக்கப்படுறது கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. ஸோ அதுக்கான ஃபார்முலாவை பாருங்கள். டெல்டா G is equal to minus NF E0 செல். E0 செல் வேல்யூ ஆல்ரெடி நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ என்ன வந்து கண்டுபிடிக்க வேண்டியிருக்குது. எஃப் வந்து ஒரு கான்ஸ்டன்ட், அதனால நமக்கு வந்து எஃப்டைய வேல்யூ வந்து 96,500. இப்போ என் வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ்டு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிடேஷன் ரிடக்ஷனை வச்சு தான் நம்ம வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ குரோமியம் வந்து குரோமியம் 3+ஆக மாறி இருக்குது. ஸோ 3 நம்பர்ஸ் வந்து ஆக்சிடேஷன் நம்பர் டிஃப்ரென்ஸ் ஆகிருக்கு. நீங்கள் நல்லா பாருங்கள். 1 குரோமியத்துக்கு 3 எலக்ட்ரான். இப்போது இங்கே எத்தனை குரோமியம் இருக்குது? ஸோ 2 குரோமியம் இருக்குது. ஸோ அப்போ எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கணும்? 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். அதே மாதிரி தான் இங்கே வந்து 3 கேட்மியம் கொடுத்துருக்கு. அதனால் நம்ம வந்து என்ன செய்யணும்? ஒரு கேட்மியத்துக்கும் அப்புறம் 3 கேட்மியத்துக்கும் பார்க்கணும். ஒரு கேட்மியத்துக்கு 2 எலக்ட்ரான்ஸ். ஸோ 3 கேட்மியத்துக்கு 6 எலக்ட்ரான்ஸ். எப்போவுமே ஒரு ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸில் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் லாஸ்ட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கெயின்டு. அப்போ எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது? 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜியை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ மைனஸ் என்ன இந்த இடத்துல வந்து 6 எழுதுகிறோம், ஏன்னா 6 எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ். எஃப் வந்து 96,500 இன்ட்டு E0 வேல்யூ வந்து ப்ளஸ் 0.34 வோல்ட்டு. ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6 இன்ட்டு 0.34 196860 ஜூல்ஸில். இப்போ கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜியை கண்டுபிடிச்சனால அடுத்த ஃபார்முலாவுக்கு நம்ம போயிடலாம். அடுத்தது ஈக்லிபிரியம் கான்ஸ்டண்ட்டை வச்சு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான ஃபார்முலா பாருங்கள். E0 செல் இஸ் ஈக்குவல் டு 2.303 RT/NF log Kc. இதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்து பண்ண போகிறோம். என்னென்னா இந்த 2.303 RT F இதெல்லாமே கான்ஸ்டன்ட் இல்லையா? ஸோ அதெல்லாம் நம்ம வந்து சால்வ் பண்ணோன்னா நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து 0.059. அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம வந்து E0 செல்லில் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அதனால் ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்குது இந்த ஃபார்முலாவில். E0 செல் இஸ் ஈக்குவல் டு 0.059/n log Kc. E0 செல் வேல்யூ ஆல்ரெடி நமக்கு கிடச்சிச்சு 0.34 வோல்ட்டு. அதுக்கப்புறமா
0.059. என்னோட வந்து 6ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். 6 எலக்ட்ரான்ஸ் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு. அடுத்தது log Kc. இப்போ 6 எந்த இடத்துல கொண்டு வந்துடலாமா? log Kc இந்த சைடு வச்சுட்டு மற்ற எல்லாத்தையுமே நம்ம கொண்டு வந்துடலாம் இல்லையா? ஸோ 0.34 by into 6 by 0.059. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 34.5762. இது வந்து log Kc. அப்போ நம்ம வந்து Kc கண்டுபிடிக்கிறதுக்கு ஆன்டிலாக் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இதனுடைய ஆன்டிலாக்கை நம்ம வந்து பார்த்தோம்னா நமக்கு கிடைக்கிறது 3.76 into 10 raised to 34. Thanks for watching.